வணக்கம். கேட்டதை தரக்கூடிய அபிஜித் அப்படின்னு சொல்கிறத விட நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். துவாபர யுகம் முடிகிற வரைக்கும் வானத்தில் 28வது நட்சத்திரமாக இருந்தால் இந்த அபிஜித் நட்சத்திரம் தவறான உபயோகத்துக்கு பயன்பட்டதனால கிருஷ்ண பரமாத்மா அவருடைய மயில் பீலியில் மறைச்சதாக சொல்லப்படுது. கலிகாலத்தில் இந்த நட்சத்திரம் எல்லாத்துக்கும் பயன்படணும் அப்படின்னு சித்தர்களும் மகரிஷிகளும் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் பகல் உச்சி பொழுதில் இந்த அபிஜித் முகூர்த்தம் இருக்குது. மாதத்துக்கு ஒரு தடவை அபிஜித் நட்சத்திரம் வருது. அதாவது உத்திராடமும் திருவோணமும் சேர்ந்த அந்த ஒரு நாளிகை 24 நிமிஷம் அபிஜித் நட்சத்திரமாக கருதப்படுது. இந்த மாதம் வருகிற 8ஆம் தேதி பிற்பகல் 2:16 2:40 வரை உள்ள 24 நிமிஷம் அபிஜித் நட்சத்திரமாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் தீபமேற்றி உங்களுடைய நியாயமான கோரிக்கையை நீங்கள் வச்சு பிரார்த்தனை பண்ணுறது மூலமாக அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது 100% உண்மை. அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்தி உங்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றிக்கவும். நன்றி.